இதுவரைக்கும் நம்ம 4 வாரம் வெள்ளிக்கிழமைய பத்தி நம்ம பேசிட்டோம். இப்போ 5வது வாரம் என்ன பண்ணலாம்? யார வழிபாடு பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் மேம். இப்போ இந்த 4 வெள்ளிக்கிழமைகளாலயும் ஒருத்தரால பூஜை பண்ண முடியல, இல்ல இந்த மாதிரி விரதம் இருந்து வணங்க முடியல அப்படின்னா, இந்த 5வது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த அம்மனுக்கு விரதம் இருக்கிறதுக்கும், அம்மனுக்கு பூஜை செய்றதுக்குமான உரிய நாளா பயன்படுத்திக்கணும். ஓகே மேம். இப்போ 4 வாரத்துக்கும் ஒவ்வொரு பூஜை முறை சொன்னீங்க. இப்போ 5வது வாரம் அப்படின்னும்போது என்ன மாதிரியான பூஜை பண்ணலாம் மேம்? எப்பவும் போல வீடு, பூஜை அறைகளை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டணும். கட்டிட்டு அடுத்ததா வேப்பிலையும் ஒரு கொத்து கட்டிக்கலாம் நம்ம. வேப்பிலையும் கட்டிட்டு இந்த வாசல் படியெல்லாம் துடைத்து சுத்தம் பண்ணி நம்ம மஞ்சள், பொட்டு, சந்தனம், குங்குமம் எல்லாமே இந்த நிலை வாசலுக்கு அதோட படிகளுக்கு கீழே நம்மளால சைட்ல எல்லாம் வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வச்சுக்கலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா ஏஎல்பி ஜோதிடர். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஏஎல்பி கோஃபவுண்டர் அருளரசி பொதுவுடைமூர்த்தி மேம் தான் பார்க்க இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். இது வரைக்கும் நம்ம 4 வாரம் வெள்ளிக்கிழமையை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ 5வது வாரம் என்ன பண்ணலாம்? யாரை வழிபாடு பண்ணலாம்? அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மேம். ஆடி வெள்ளிக்கிழமை 5வது வாரம் அப்படின்னு இதை சொல்கிறத விட ஆடி கடை வெள்ளி இல்லை கடைசி வெள்ளி அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வழிபட முடியாதவங்க பெரும்பாலும் ஆடி மாதத்தில் பொதுவாக 4 வெள்ளிக்கிழமைகள் தான் அமையும். இந்த 5வது வெள்ளிக்கிழமை அமைகிறது அந்த வருடத்திற்கு ஆடி மாதத்திற்கே உண்டான சிறப்பு தான் இந்த 5வது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது. இப்போ இந்த 4 வெள்ளிக்கிழமைகளாலையும் ஒருத்தரால் பூஜை பண்ண முடியல, இல்லை இந்த மாதிரி விரதம் இருந்து வணங்க முடியல அப்படின்னா, இந்த 5வது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த அம்மனுக்கு விரதம் இருக்கிறதுக்கும், அம்மனுக்கு பூஜை செய்யறதுக்குமான உரிய நாளா பயன்படுத்திக்கணும். இதுல நம்ம குறிப்பா எந்த அம்மனை வணங்கலாம் அப்படின்னா, அகிலாண்டேஸ்வரி, புவனேஸ்வரி, ஆதிபராசக்தி இவங்களை வணங்கலாம். இவங்க வடிவங்கள்ல இருக்கக்கூடிய அன்னை சக்திகள் எல்லாரையுமே வணங்கலாமா அப்படின்னாலும் எல்லாரையுமே வணங்கலாம். ஓகே மேம். இப்போ 4 வாரத்துக்கும் ஒவ்வொரு பூஜை முறை சொன்னீங்க. இப்போ 5வது வாரம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான பூஜை பண்ணலாம் மேம்? 5வது வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவும் போல் வீடு, பூஜை அறைகளை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டணும். கட்டிட்டு அடுத்ததாக வேப்பிலையும் ஒரு கொத்து கட்டிக்கலாம் நம்ம. வேப்பிலையும் கட்டிட்டு இந்த வாசல் படியெல்லாம் துடைத்து சுத்தம் பண்ணி நம்ம மஞ்சள், பொட்டு, சந்தனம், குங்குமம் எல்லாமே இந்த நிலை வாசலுக்கு அதோட படிகளுக்கு கீழே நம்மளால் சைட்ல எல்லாம் வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வச்சுக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை அறையை சுத்தம் பண்ணணும். இல்லை ஏற்கனவே சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் ஒரு அம்மன் படம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஒரு அம்மன் படமாக இருந்தாலும் சரி, இல்லை விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அது எந்த பெயரில் இப்போ அதுக்காக இப்போது அகிலாண்டேஸ்வரி தான் சொல்லிட்டோம், அந்த அம்மன் தான் இல்லை, எந்த அம்மன் விக்கிரகமோ இல்லை எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரி, எடுத்து பூஜை அறையில் நீங்கள் தனியாக கீழே ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு, இல்லை ஒரு பலகையோ இல்லை அதற்கான ஒரு பீடம் மாதிரியான அமைப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி கோலம் போட்டு ஒரு மணப்பலகை வச்சு அந்த பலகை மேலே வாழை இலை இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு அந்த தட்டின் மேலேயோ இல்லை அந்த இலை மேலேயோ கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பிட்டு ஒரு கலச சொம்பு வைக்கணும். முக்கியமாக நீங்கள் இந்த கலச சொம்பு வைக்கும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரமாக இருக்கக்கூடாது அந்த கலச சொம்பு. அந்த பாத்திரம் இல்லாத வேறு இல்லை வெள்ளி சொம்பு கலசம் இருக்குது வச்சுக்கோங்க, இல்லை இந்த வெண்கலம்னு சொல்கிற பாத்திரத்தில் இருக்குது அமைப்பில் இருக்குது தாராளமாக வச்சுக்கோங்க. ஆனால் எவர் சில்வர் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அந்த கலச சொம்பை வச்சுட்டு அந்த கலச சொம்புக்கும் திருநீர் பூசி மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாமே வச்சுட்டு அந்த கலசத்தில் இப்போ ஒரு சுத்தமான நீரை நம்ம நிரப்பணும். இந்த நீரை நிரப்பி அந்த நீருக்குள்ளே கொஞ்சம் வேப்பிலை, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கணும். இல்லை இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் அந்த தண்ணீரில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ வச்சுட்டு இந்த மணப்பலகைக்கு முன்னாடியும் கோலம் போட்டு அந்த கோலத்துக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தலைவாழை இலை, இந்த நுனி இலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இலையை போட்டுக்கணும். இலையை போட்டு 3 வகையான பிரசாதம் இல்லை 5 வகையான பிரசாதம், இல்லை எனக்கு 3 தான் செய்ய முடியுது அப்படின்னா சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், இல்லை நான் 5 செய்கிறேன் அப்படின்னா கூடுதலாக எலும்பிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம் இதை நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சு இதை தளிகை படையலாக, அம்பாளுக்குரிய தளிகை படையலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை போட்டுக்கணும். இதை போட்டுட்டு இதை நம்ம பூஜை செய்கிறதுக்கு நம்ம இதன் முன்னாடி உட்காந்து, நீங்கள் வழக்கம் போல் உட்காரும்போது வெறும் தரையில் உட்காராமல் ஒரு விரிப்போ இல்லை அதற்கான ஒரு பாய்கள் இருக்குது, நீங்கள் பூஜைக்குன்னு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை போட்டு உட்காந்து
நீங்கள் ஒரு அபிராமி அந்தாதியோ இல்லை மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ இல்லை வந்து எனக்கு ஏதோ ஒரு அஷ்டோத்திரம் தெரியுது, இல்லை லலிதா சகஸ்கரநாமம் தெரியுது, அபிராமி அந்தாதி சொல்கிறேன் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட பூஜையை நீங்கள் பண்ணலாம். ஒரு பூவால் பண்ணலாம். இல்லை நீங்கள் மனதார நினைத்து நான் இந்த வந்து அம்மனுக்குரிய இந்த பாமாலைகளாலே அவங்கள வழிபடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனதார அதை நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபடலாம். இல்லை எனக்கு பாடலாம் பாட தெரியாது, எனக்கு சொல்ல தான் வருது அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு அதற்கும் தெரியலை அப்படின்னா நீங்கள் அதை பாடல் வடிவில் நீங்கள் அதை ஒலிக்க விட்டுட்டு பின்னணியில் நீங்கள் வந்து பூஜை செய்யலாம். பூ வச்சோ இல்லை வந்து அர்ச்சனை வந்து பூக்களால் அர்ச்சனையோ இல்லை கட்டாயம் குங்குமத்தால் அர்ச்சனையோ நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் குங்குமத்தால் அப்படின்னு செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கீழே, அந்த கலச சொம்பு வச்சுருக்க இடத்துக்கு கீழே சின்னதாக ஒரு வெற்றிலை வச்சுக்கோங்க. அந்த கலச சொம்பில் நீங்கள் இந்த குங்குமத்தை எப்படி எடுக்கணும்னா நம்மளோட மோதிர விரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் 3 விரல்களாலையும் சேர்த்து எடுத்து அந்த கலச சொம்போட மேல் பகுதியில், நடுப்பகுதியில், அடிப்பகுதியில் 3 பகுதிகளுமே ஒன்றன் கீழ் ஒன்றாக காமிச்சிட்டு இந்த வெற்றிலையில் நீங்கள் அந்த குங்குமத்தை வைக்கணும். இதெல்லாம் வைக்கும்போது இந்த படையெல்லாம் போடும்போது நம்ம வந்து இயல்பாகவே வைப்போம், பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வைப்போம். ஆனால் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூ பழம் வெத்தலை பாக்கோட சேர்த்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களமான பொருட்களையும் அந்த பூஜையில் வச்சு கட்டாயம் செய்யணும். இதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படையல் நம்ம இந்த பிரசாதத்தை வச்சுட்டு மனதார கையெடுத்து அந்த கலசத்தை பார்த்து என்ன வணங்கணும் அப்படின்னா, அம்மா தாயே, நான் இந்த கலசத்தில் உங்களை வந்து நான் எழுந்தருளை பண்ணியிருக்கேன். நீங்கள் மனதார நான் கொடுத்துருக்கிற இந்த தளிகையை நீங்கள் மனமு வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வேண்டிக்கிட்டு இந்த வழிபாடை நம்ம ஆரம்பித்து தொடங்கி வைக்கிறோம் அப்படின்னா அவங்க மனசை நம்ம குளிர வைக்கிறோம். அதனால அவங்க பதிலுக்கு நம்ம மனசையும் 2 மடங்காக குளிர வைப்பாங்க. ஓகே மேம். இப்போ வந்து அம்பால ஃபோட்டோ வச்சுருந்தா வழிபாடு. இப்போ ஒரு சில பேர் வந்து அம்பாலோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன வழிபாடு மேம் பண்ணலாம்? உண்டு. ஏன்னா சில பேர் விக்கிரகமாக வச்சுக்க தயக்கமாக இருக்கும், சில பேருக்கு அம்பாள் படமாக வச்சுக்கவும் தயக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்கை சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு அந்த குத்து விளக்குக்கு இந்த சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சு அதில் பூ சுற்றி, இல்லை குத்து விளக்கில் பூ சுத்த முடியுதுன்னா இல்லை பூக்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு திரி போட்டு ஏற்றினாலும் சரி, இல்லை 5 முகங்கள் ஏற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு அதை ஏற்றி இதில் அம்பாள் இருக்கிற மாதிரி நீங்கள் பாவிச்சுக்கணும். அம்மா, நாங்கள் வந்து இந்த குத்து விளக்கில் ஒன்றை பாவிச்சுக்கிறோம்மா. நீங்கள் எந்த அம்மனை வேணாலும் நினச்சிக்கோங்க. காமாட்சியாக இருக்கட்டும், இல்லை மீனாட்சியாக இருக்கட்டும், இல்லை அங்காளம்மனாக இருக்கட்டும், இல்லை மகாலட்சுமியாகவே இருக்கட்டும், இல்லை துர்க்கை அம்மனாக கூட இருக்கட்டும், இல்லை அந்த அன்னை அகிலாண்டேஸ்வரியாக கூட இருக்கட்டும். நீங்கள் கையெடுத்து மனதார கும்பிட்டு, அம்மா இந்த விளக்கில் நீங்கள் இருக்கிறதா நாங்கள் பாவகம் பண்ணி வணங்குறோம்மா, உங்களோட அருளை எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. மற்றபடி இதே நெய்வேத்தியம், இதே பூஜை முறைகள் தான். நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக குத்து விளக்கில் அந்த அம்மன் குடியிருப்பாங்க. அவங்க அப்படியே அருளை நம்மளுக்கு வாரி கொடுப்பாங்க. அந்த குத்து விளக்கில் நம்ம அந்த பூஜையை செய்யலாம். ஓகே மேம். இப்போது வந்து ஆடி வெள்ளிக்கிழமை 5வது வாரம்னு சொல்லிட்டோம் நம்ம. இப்போ அந்த 5வது வாரத்துலேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேஷமும் இருக்குது மேம். ஆடிப்பூரம், ஆண்டாளுக்குரிய ஆடிப்பூரம் வருது. அப்போ என்ன மேம் பண்ணலாம்? நீங்கள் ஆடிப்பூரமும் சேர்ந்து வருது அப்படின்னா அந்த ஆடிப்பூரத்துக்கான நம்மளுக்கு தெரியும், ஆடிப்பூரம் சொன்னாலே உடனே ஆண்டாள். அடுத்ததாக வந்து இந்த வளையல், நீங்கள் வளையலும் சேர்த்து வச்சு அந்த கடைசி வாரத்தில் இந்த மங்கள பொருட்களை நீங்கள் வந்து இந்த நெய்வேத்தியம்லாம் படைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு தாராளமாக நீங்கள் இந்த பிரசாதத்தையும் சாப்பாடையும் சாப்பிட கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது இந்த ப்ளவுஸ் பெட்டு, இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு சேர்த்து கொடுக்கலாம். அதோட ஆடிப்பூரமாக இருக்கிறதுனால கூடுதலாக ஒரு 2 வளையலையோ இல்லை ஒரு டஜன், உங்களுக்கு எப்படி அந்த வளையல் கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம். இல்லை ஆடிப்பூரமாக இருக்கிறதுனால சில பேர் அம்பாள் கோவிலுக்கு இந்த வளையல் கட்டிட்டு போய் கொடுக்குற பழக்கமும் இருக்கும். அதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதை பிரசாதமாக வாங்கிட்டு வந்து அந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களோட மாங்கல்யத்துக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலம் சேர்க்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, வாரம் எல்லாத்தையும் தானம் கொடுக்குறோம், வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் சொன்னோம். தாம்பூலம் கட்டாயம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இதில் அன்னதானம் செய்வதற்குரிய வாரமாக இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு 10 பேருக்கு தான் இல்லை, ஒரு 3 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, பசியால் ரொம்ப தவிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த பிரசாதத்தை சாப்பிட கொடுத்தாலும் சரி, அன்னதானம் செய்வதற்குரிய நாளாகவும் இந்த கடைசி வெள்ளியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மங்களமான பொருட்களில் மருதாணியும் ஒன்று. இந்த மருதாணி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மருதாணியை மட்டும் கையில் வச்சுட்டு பூஜை பண்ணி பாருங்கள், உங்கள் மனசும் அன்னைக்கு நிறைவடையும். நீங்கள் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில்
மருதாணியை அரைச்சி நீங்கள் இலையில எந்த இலையில வைக்கணும்னா செம்பருத்தி இலையில வைக்கணும். செம்பருத்தி இலையை ஒரு தட்டிலையோ இல்லை எந்த பாத்திரத்தில் மருதாணி வைக்கிறீங்களோ அந்த இலையை பரப்பிட்டு அதன் மேலே மருதாணியை வச்சு அந்த மருதாணியை இந்த வர்ற சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுத்து அனுப்பலாம். மேம் சொன்ன மாதிரி 5வது வார வெள்ளிக்கிழமை அம்பால மட்டும் இல்லாமல் ஆண்டாளோட திருப்பாவையும் நம்ம சொல்லி, இல்லை திருப்பாவை 30 எனக்கு தெரியாது அப்படின்னா முதல் பாடலும் கடைசி பாடலும் சொன்னாலே திருப்பாவை 30ம் படித்ததுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அந்த 5வது வார வெள்ளிக்கிழமை முதல் 4 வாரமும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கடைசி வெள்ளிக்கிழமை கடை வெள்ளின்னு சொல்லக்கூடிய ஆடி கடை வெள்ளியில் ஆண்டாளோட அனுகிரகமும் அம்பாலோட அனுகிரகமும் நமக்கு சேர்த்தே கிடைக்கும். இந்த 5 வார வெள்ளிக்கிழமையும் அம்மன் எந்த சக்தி ரூபமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லுவோம் 64 சக்தி பீடங்கள் இருக்குது அப்படின்னு, அதையும் தாண்டி உங்களுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் தெரியுறாங்களோ, இப்போ பிடாரி அம்மன் சொன்னோம், அந்தந்த ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு குடும்பத்திற்கும் எல்லை தெய்வம் காவல் தெய்வம்னு ஒரு பெண் தெய்வம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருப்பாங்க. அவங்க அம்மன் சக்தி வடிவத்தில் தான் இருப்பாங்க. அப்படி எந்த பெயர்களில் அந்த அம்மன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் என்ன வழிபாடு பண்ண முடியுதோ பண்ணுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும் அதை முழுக்க உங்களோட மனதை திடப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அந்த மன கட்டுப்பாட்டோட செய்கிறீங்க அப்படின்னா அந்த அம்மன் நம்மளை விட்டு எவ்வளோ தூரத்தில் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் என்னென்ன பெயரில் இருந்தாலும் கூட அவங்களோட அனுகிரகம் நம்ம செய்யக்கூடிய இந்த மனக்கட்டுப்பாட்டோடு செய்யக்கூடிய இந்த திருப்தியான ஒரு வழிபாட்டு முறையால் அந்த அம்மனோட பரிபூர்ணமான அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் அந்த அம்பாள் கிட்ட இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இது ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி.